தலை புண்களை படிப்படியாக நீக்கிவிடும். ஆகையால் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை கனி நெல்லிக்கனி. நெல்லிக்காய் மிக சிறந்த உடலுக்கு வைட்டமின் சி சத்து கொண்ட அற்புதமான ஒரு பழம். இந்த நெல்லிப்பழத்தை தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரையே நாம் நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. உடலை பாதுகாக்கும், தோல் நோய் வராமல் தணிக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும். வைட்டமின் சி சத்து சேருவதினால் உடலுக்கு மிக சிறந்த நன்மை. கண்களில் வரக்கூடிய நோய்கள், கண் எரிச்சல், ஐ இரிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய கண் எரிச்சலை தணிக்கும். கூந்தல் வளரக்கூடிய அற்புதமான ஒரு கனி நெல்லிக்கனி. ஆயுள் பலத்தை படிப்படியாக நீட்டும். பார்வை திறனில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், ஐ நர்வ் ஆப்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய குறைபாடுகள் படிப்படியாக தணியும். கண்களில் ஒரு வகையான வறட்சி தோன்றும். அந்த வறட்சியை நீக்கக்கூடிய ஆற்றல் நெல்லிக்கனிக்கு இருப்பதால் நெல்லிக்கனியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அற்புதமான அதிமதுரம். இது அதீதமான இனிப்பு சத்துள்ள ஒரு பொருள். உடலுக்கு ஒரு காய கற்பக மருந்தாக செயல்படும் என்பதால் நாம் அதிமதுரம் என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். மிக சிறந்த கிருமி நாசினி. உடலுக்கு குளிர்ச்சி, கண்களுக்கும் குளிர்ச்சி, உடலெங்கும் இருக்கக்கூடிய மேனி சூடு இவையெல்லாம் தணித்து முடி வளர்ச்சியும் கண்களை பாதுகாக்கும் என்பதால் நல்லெண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். மிக சிறந்த புரதச்சத்து கொண்ட அற்புதமான ஒரு பால். அதை பருகி வந்தால் மேனி அழகாகும், உடலெங்கும் வரக்கூடிய வியாதிகளை தடுத்து நிறுத்தும் என்பதால் நாம் நாட்டு பசும் பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அத்தனை பொருட்களையும் கொண்டு கண்களில், குறிப்பாக கோடை காலத்தில் பாதிப்படைந்தால் முதலில் பாதிப்படையக்கூடிய உறுப்பு கண்கள். ஆகையால் கண்களில் வரக்கூடிய அத்தனை வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், செய்ய போகின்ற தைலத்தின் செயல்முறைகள் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.